give it, you gotta take it. Otherwise, don't give it. Welcome back to another episode of Mahesh Mind Voice. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோமிஸ்? நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வந்து நல்லா இல்லை. ஏன்னா நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 6,53,000 ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த 3 மாசம் கேப்ல என்னால வீடியோ போட முடியல. சம் ஹெல்த் ப்ராப்ளம். அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 ஃபாலோவர்ஸ் வந்து காணாம போயிட்டாங்க. எப்பவுமே ஒரு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ச்சியா வந்து போட்டுட்டு இருந்தா ஃபாலோவர்ஸ் வந்து ஏறுவாங்க, ஒரு சில பேர் இறங்குவாங்க, நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிக்காம அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். இது ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதான். ஆனா கிட்டத்தட்ட 5,000 ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. அப்ப என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. And then இந்த 3 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நான் ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். நான் திருப்பி 6,52,000 ஃபாலோவர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கு மேல போகவே மாட்டேங்குது. இது எப்படி இருக்குன்னா வியூஸ் வருது, லைக்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது, ஆனா ஃபாலோவர்ஸ் மட்டும் ஏற மாட்டாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஏற மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கீரை போட்டேன், ரேஸ் பண்ணிட்டேன், வண்டி மட்டும் ஓடல ஜீவா. ஏன்னு அது தெரிய மாட்டேங்குது. ஏன்டா பயப்படுற? பயப்படாத. நான் நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நான் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா வந்து கொடுப்பேன். இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சஜஷன் கொடுங்க. நீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பாப்பீங்களா, ப்ரோ நீ இந்த கண்டென்ட் எடுத்து போடும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டாபிக் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதுவும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். உங்களுக்காக நான் என்ன வரலாம் பண்றதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கேன். ஆனா உங்ககிட்ட எனக்கு தேவை ஒரே விஷயம் தான், வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆனா சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பேன். என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து போயிட்டு. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீட்ல எல்லாம் நிறைய நியான கிளிப்ஸ்லாம் வந்துட்டே இருந்தது. இங்க எல்லாருக்குமே ஒரு சில விஷயம் வந்து தெரியும். பையன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பொண்ணு வீட்டுல இருந்து வலுக்கட்டாயமா வந்து டவுரி வாங்கிட்டு வராங்க தெரியுமா, அது வந்து ஒரு ஸ்கேம். ரெண்டாவது பொண்ணுங்க பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ்ன்ற பேர்ல அலுமினியம் புடிக்கிட்டு போறாங்க தெரியுமா, அது ரெண்டாவது வகையான ஸ்கேம். மூணாவது போற இடத்துல பொண்ணு நல்லபடியா வாடும் சொல்லிட்டு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா, அது எல்லார் வீட்டுல சாதாரணமா நடக்கிறதா. ஆனா 4வது ஒரு பெரிய விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்களே வந்து பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது இந்த பொருள்லாம் வேணும், இந்த நகைலாம் வேணும், இந்த காசுலாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொந்த வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கு, ஒரு விஷ் கண்டிப்பா இருக்கு. அதுல யாருமே வந்து பாத்தீங்கன்னா தலையிடவே கூடாது. ஆனா நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த நியாயத்துக்காக குரல் கொடுக்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகேஷ் வந்து வந்திருக்கேன். மொத்தமா என்ன கதையா போயிட்டு இருக்குன்னா, ஏன்னா நீ பெத்தல நீ செத்த ਕੱਲ ਮੈਨੂੰ ਇੱਕ ਕੁੜੀ ਮਿਲੀ ਜਿਹਦੇ ਗੱਲਾਂ ਦੇ ਵਿੱਚ ਟੋਏ ਮੋਏ ਮੋਏ மோய் மோய். வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இப்ப அதெல்லாம் இருக்குமேங்க. சப்போஸ் நான் தனி கொடுத்தனும் அந்த மாதிரி போறதா இருந்தா, கோபி இவ்வளவு பச்சை பிள்ளையா இருக்கடா நீனே. எனக்கு என்னன்னா அந்த பொண்ணு கேட்கற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தப்பே கிடையாது. ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வந்து போற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு சொல்லிட்டான். ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சப்போஸ் வந்து தனி கொடுத்துன போற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் மென்டாலிட்டினே சொல்லுது. அப்ப நீங்க தனி கொடுத்துன போற பிளான்ல தான் இருக்கீங்களா? அங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு குடும்பத்தை குறிச்சு ஒரு பிளான்ல தான் இருக்கீங்களா? நீங்க ஒரு விஷயம் கூட கேட்கலாம் என்கிட்ட, நாளை பின்ன பையன் வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா தனி கொடுத்துன போலாம்ல, அப்ப அந்த பொருள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு அப்போ நீங்க 2 பேரும் நல்லா வேலை செஞ்சு உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்கி போடுங்க. இதெல்லாம் என்ன நினைப்பதே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா எனக்கு தெரியல. எனக்கு வந்து டிமாண்ட் வந்து எல்லாம் இப்போ வந்து எதுவுமே வாங்கி சேர்த்து வைக்க கூடாது, எல்லாமே அப் டு டேட்ல இருக்கணும். இன்விடேஷன் கார்டுல இருந்து எல்லாமே வந்து இன்னொரு வாட்டி அவங்க பேசணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் வேணும் அப்படி பேசுற அளவுக்கு இருக்கணும். நம்மளை பத்தி வந்து வெளியே போய் பேசணும், அப்படி செய்யணும். ஓகே, எல்லாரும் இப்படி ட்ரை பண்ணி பாப்போமா? சிம்பிளா காலிவுட்ல வச்சு கல்யாணம் பண்ணி போயிட்டாப்ல 10 பேர் தாங்க, என்னை கூட கூப்பிட்டுதாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல பொண்ணுக்கு 90 மட்டும் பூசி அனுப்பி விட்டாங்க. இப்படி கூட சொல்லுவாங்கல்ல, அந்த ஆள் வந்து சரியான கஞ்ச பீஸ் நிறைய இருக்கும். நான் சொல்றது அப்பா சொல்லுவாங்களா, அந்த ஆள் பாரு ஆடம்பரம் பண்ணான்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், எங்க அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல. சரி ஓகே. ஐயோ எங்க அப்பா கஞ்ச பிஸ்னாரி சொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஆடம்பரமா தான் கல்யாணம் வேணும்னு சொல்லுது. கேட்கிற எனக்கு இவ்வளவு காண்டா இருக்குன்னா உள்ள இருக்க அந்த மனுஷனுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு மேல வந்து பாத்தீங்கன்னா தப்பு சொல்ல மாட்டேன். முழுக்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தான். சின்ன வயசுல இருந்து நீங்க வளர்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எது தப்பு எது சரி, கஷ்ட நஷ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்கணும். இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லுங்க. எதுவுமே நீங்க இல்லைன்னு சொல்லாதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி பேச்சு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வர வந்துகிட்டு இருக்குது. மோஸ்ட் செல்ஃபிஷ் கேர்ள் இந்த வேர்ல்டுடா நான் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஆனா இதே நீங்க போயிட்டு பசங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், சும்மா போய் கேட்டு பாருங்களேன், உன்னோட அதிகபட்ச ஆசை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும் சார். ஜெம்முங்க பசங்க.
கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன? சார் அம்மா கிட்ட 50 சவரன் நகை கேட்டிருக்கேன் சார். 50 சவரன் நகை அம்மா வந்து இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அப்போதைக்கு எந்த புதுசா இருக்கோ அந்த மாடல் தான் வேணும். அதாவது 50 சவரன் நகை வேணும், லேட்டஸ்டா வேணும். லேட்டஸ்ட் வேணும். இப்போ சேர்த்து வச்சிருக்கிறது எனக்கு வேணாம். ஓகே. இப்போ அம்மா நிறைய சாரீஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தான் அது எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு அப்போ புதுசா வேணும். எவ்வளவு சாரி வேணும்? ஒரு 50 சாரி, ஒரு 50 சுடி. 50 சாரி 50 சுடி புதுசா நான் போகும்போது அங்க இருக்கணும். இங்க ட்ரெஸ் கேட்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்ல, நகை கேட்கறது கூட பிரச்சனை இல்ல. ஆனா 50 சவரன்னா எங்கடா போவாங்க ஃபேமிலி? ரொம்ப அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப பாவம். முன்னாடி எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும், நம்மளால முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பையன் வீட்டுல வாங்கிக்கிட்டா போதும், அது வரைக்கும் சந்தோஷப்பட்டவங்க இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அப்படி கிடையாது. பொண்ணு நம்ம கிட்ட இருந்து என்ன கேட்டுருவாலும் ஒரு பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. 50 சவரன், அதுவும் 50 சவரன் சேர்த்து வச்சதுலாம் எதுவுமே வேணாம். இப்போ புதுசா ஆன் ஸ்பாட்ல எனக்கு வேணும். ஆன் ஸ்பாட் நான் சொல்றேன், பையன் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு 25 வயசு இருக்கும், பையனுக்கும் 27 வயசு இருக்குங்களேன். அவனுக்கு 27 வயசு ஆயிடுச்சு, பழசு பிறந்த குஞ்ச கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். வாயா வருது. கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன? அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு, அது வேணும். வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பதான் அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கணும் அந்த வீடு. ஒரே பொண்ணா? இல்ல அண்ணன் இருக்கான். நானுமே நியாயமா கேக்குறேன், அவருக்கு 2 பேரும் இருக்கும் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது மாத்தணும். பத்திரிக்கை பத்திரம் அதெல்லாம் ரொம்ப இது இருக்கும் போதே கூத்துட்டா அது எனக்கு இது இல்லாம போயிடும்ல. போகலே கையில எடுத்து போயிட்டா சேஃப். எனக்கு லிட்டரலி ஐ அம் டியரிங், டியர்ஸ் தான் வெளியே வருது. அவங்க இருப்பாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கி அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, சிரிக்குது. அந்த அம்மாக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சொத்து எழுதி கொடுத்துருங்க. நாளைக்கு அவங்க இருப்பாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, பத்திரம் 1008 பிரச்சனை வரும். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்கடா. கல்யாணம் பண்ணவே பண்ணாதீங்க. சொந்த அப்பா அம்மாவை பாத்துக்காதவங்க நாளை பின்ன வாழ போற வீட்டுல போய் அப்பா அம்மாவை சத்தியமா பாத்துக்க மாட்டாங்க. சத்தியமா பாத்துக்க மாட்டாங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. சார் அவங்க செய்யறது செய்யட்டும், ஆனா எனக்கு இப்ப இருக்க வீடு வேணும். அதுக்கப்புறம் நான் கேக்குற லேண்ட் வேணும். ஓகே. வீட்ல எத்தனை பேரு? நானு அண்ணா, அவ்வளவுதான். நீங்க அண்ணன் 2 பேர் தான். எத்தனை வீடு இருக்கு? 2 வீடு. நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். சரி, இதெல்லாம் புருஷன்கிட்ட இலக்கமா கேட்கணும். அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம் சார். எதுக்கு சார் இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கலாம்? நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணோ பள்ளியோ பெத்து வச்சுக்கிட்டு எனக்கு வந்து வீடு பிரிச்சு கொடு, நாளை பின்ன எனக்கு 365க்கு 365 சாரி வேணும். வீட்டுல இருக்கும் போது நீ சாரி கேட்டா பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் புருஷன் கிட்ட கேட்கறது விட்டு அப்பா அம்மா கிட்டே பிடிக்கிட்டு போறதா என்ன நியாயன்றது எனக்கு சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா தெரியல. இப்ப முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. இப்ப இருக்க 90s கிட்ஸ் எல்லாம் வந்து பாக்குறீங்கன்னா நாளை பின்ன இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க பண்ண போறீங்கன்னா உங்க குழந்தைக்கு தயவு செஞ்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொத்து சேர்த்தே வைக்காதீங்க. நீங்க சம்பாதிக்கிறது நீங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவனை மட்டும் படிக்க வச்சிருங்க, அவ்வளவுதான். ஏதாச்சும் கேட்டா உன்னை படிக்க வச்சல, நீ சம்பாதிச்சு நீ வாழ, நீ வாழ்க்கையில முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சார் என் டிமாண்ட் என்னன்னா, பையன் வீட்டுல ஒரு 30 சவரன் அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும். அவங்க கேக்குறத விட டபுளா தரணும். அதுக்கப்புறமா புரியல, இந்த லாஜிக் எனக்கு புரியல. ஒய் அது அப்பதான் வந்து மத்தவங்க யாருன்னா வரதுக்கு முன்னாடி கேட்க கூடாது. அவங்க என்ன கம்மியா தானே கொண்டு வந்து கம்மியா எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்க. உங்க டிமாண்ட் என்ன? என் டிமாண்ட் அப்படிதான் சார். என்ன வந்து இது பையன் வீட்டுல 30 சவரன் கேக்குறாங்க, அது டவுரி, அதுவே தப்பு அப்படின்றது என்ன அதுக்கு இல்ல. ஆனா 30 சவரன் கேட்டாங்கன்னா நீ 60 சவரன் எனக்கு கொடுக்கணும். நீங்க பகல் கொள்ள பண்ணிட்டு இருக்கீங்க. சொந்த வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா திருடுறீங்க, வழிப்பறி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க. இது சுத்தமா என்ன நியாயம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா தெரியல எனக்கு. என்ன சொல்ல வருது, நான் 60 சவரன் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு கெத்தா இருக்கணும். அந்த கெத்துக்கு வந்து நீ குடும்பம் உங்க வீட்டுல இருந்து பிடிக்கிட்டு வருவ. நல்ல வேலை என் குடும்பத்துல நானே என் தம்பியா போயிட்டோம். எனக்கு ஒரு தங்கச்சி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? 10 lakhs cash depositல வேணும். 10 lakh cash depositல வேணும். so that interest எனக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி FD. அப்புறம் எனக்கு ஒரு பைக் வேணும். எனக்கு ஒரு பைக் வேணும். பிளஸ் வரப்போற ஹஸ்பண்ட்க்கு ஒரு பைக் வேணும். பிளஸ் என்ன அப்ளையன்சஸ் இல்லையோ, நான் கல்யாணம் பண்ண எது இல்லையோ அந்த அப்ளையன்சஸ் வேணும். 10 லட்ச ரூபாய் கேஷ் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி கொடுக்கணுமா, அதுல வட்டியில வச்சு இவங்க சாப்பிடுவாங்களாம். இவங்களை படிக்க வச்சிருப்பாங்க, படிச்சுட்டு சம்பாதிக்கவும் செய்வாங்க. அந்த காசு என்ன பண்ண போறீங்க? சொந்த வீட்டுல இருந்து புடிங்கிட்டு அது உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு அந்த காசை வட்டியில வச்சு நீ உங்க புருஷனா சந்தோஷமா வாழ போறீங்க, அப்படித்தானே? எனக்கு ஒரு பைக் வேணும், ஏன்னா புருஷனுக்கு ஒரு பைக் வேணும். இது என்ன ஒரு worst people in this world னா இந்த நியா நானால பார்த்த people தான் நான் சொல்லுவேன். எங்க அப்பா வந்து இப்ப வரைக்கும் ஸ்டில் 52 ஹி இஸ் ரன்னிங். அவருக்கான ஒரு வாழ்க்கையை அவர் வாழாத மாதிரி தான் நாங்க பாக்குறோம். சரி,
அந்த மாதிரி வந்து இப்ப நான் வாட் ஐ அம் born for நான் ஃபார் மை ஹஸ்பண்ட் தான். அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வந்து எங்க வீட்ல இருந்து கேக்குறேன். ஆனா அப்பா எப்பயாவது வாழ வேண்டாமா பாவம்? உங்க வீட்டுக்காரர் ஓடாம அப்படியே உங்களோட உட்காந்துக்கணும்னா உங்க அப்பா எப்ப வாழ்வாரு இல்ல உங்க அம்மா தான் எப்ப வாழ்வாங்க? ஏன் பாவங்க அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு புரியுதா? எங்க அப்பா வந்து நாய் மாதிரி மாடு மாதிரி அழிஞ்சு தெரிஞ்சு 52 வயசு வரைக்கும் வச்சிட்டு இருக்காரு. அவருக்கான வாழ்க்கை அவர் வாழவே இல்லை, அது அவளுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் என் புருஷன் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அதனால எங்க அப்பா அம்மா கிட்ட நான் புடிக்கிட்டு போறேன் 40 சவரன் அதை வாங்கிட்டு நான் சந்தோஷமா பட போறேன். எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வாழ்க்கையே வாழணும் கூட பரவாயில்ல, எண்ணத்துல உட்காந்துட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஏன் பாவங்க இதெல்லாம் ரொம்ப 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 பாவம். சார் 3BKHல ஒரு ஃபிளாட் சார். அதுக்கப்புறம் வந்து பைக்ஸ், ஐ லைக் பைக்ஸ், அதனால ஒரு சுசுகி பைக் ஒரு RE பைக் அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். 2 பைக். அதுக்கப்புறம் வெட்டிங்ல வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல, வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும். ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. அன்னைக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு சொல்ல, அன்னைக்கு ஒரு என்னமா இல்ல சார் ஏதாவது கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க. வாங்கலாம் முடியாது, வாங்கலாம் சொல்ல, அன்னைக்கு ஒரு நாளைக்கு வாடகை எடுத்து அப்படி வந்து இறங்கினா அது நல்லா இருக்கும்ல. 3 BHK பிளாட் யாரு பொண்ணு வீட்டுல இருந்து சரியா 3 BHK பிளாட். இது மாப்பிள்ள எல்லாம் கேட்கல, பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டுக்குது 3 BHK பிளாட். மாப்பிள்ளைக்கு 2 பைக், RE பைக் ஒண்ணு, இந்த இன்னொரு RX Yamaha பைக்கோ ஒண்ணு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்குமா. நாளை பின்ன டிவோர்ஸ்னு ஒரு பிரச்சனை வரும்போது டௌரி தான் நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு மாத்தி கீத்தி பேச மாட்டீங்களே, அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் வாங்கி வச்சுக்கோங்கடா பசங்களா, மாட்டிப்பீங்க. இல்லைன்னா வலுக்கட்டாயமா வழிப்பறி வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க, உங்களதான் மாட்ட வைப்பானுங்க. அப்புறம் நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பின்னால நீங்க கார் கேக்குறீங்க, என்ன அடிப்படையில கார் கேக்குறீங்க? கார் வேணும்னு சொன்னது என்னன்னா, அப்பாவும் கார் டிரைவர், எங்க வீட்டுக்கார் வந்து கார் வந்து எங்க வீட்ல இருந்து வாங்கி கொடுத்து அவர் ஓட்டிட்டு போகணும். இவங்க வீட்டுல இருந்து கார் வாங்கிட்டு அவரு ஓட்டு போகணுமா? இதெல்லாம் வந்து இந்த டௌரி அலுமினி தாண்டி இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. மாப்பிள்ளைக்கு காரு இவங்க வாங்கி கொடுத்து அது இவங்க சந்தோஷமா போனா அது ஒரு கெத்து. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. ஆனா செட்டில் ஆயிடலாம் போல இருக்குது, உங்களை வச்சு செட்டில் ஆயிடலாம் போல இருக்குது. முன்னாடியே நான் சொன்னேன் அக்ரிமெண்ட் போட்டுருங்க, இதெல்லாம் நான் கேட்கல, நீயா உங்க வீட்டுல இருந்து தான் வாங்கிட்டு வந்து அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா மாட்டினீங்க. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் சர்க்கிள் இருக்கும். பசங்க வந்து அப்பா அம்மா பாத்துக்க மாட்டாங்க, சம்பாரிச்சா விட்டு போயிடுவாங்க. நாலு பின்ன ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்து அந்த பொண்ணை பேச்சு கிட்ட அப்பா அம்மா விட்டுற போறாங்கன்ற ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. இப்ப அந்த பயம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, பொண்ணை பெத்தவங்க தான் பயந்துட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து என்னத்தை புடிக்கிற போயிட போறாள் அப்படின்னு. டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்வேன், நம்ம அப்பா அம்மா அவங்க கூட படிக்காம நம்மள கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சிருக்காங்களே, அதுவே நான் ஒரு பெரிய சொத்தா தான் வந்து கருதுவேன். நீங்க நல்லா சம்பாதிங்க, நிறைய வீடு வாங்குங்க, கார் வாங்குங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அந்த காசை வச்சு உங்க அப்பா அம்மாக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க. அதுல ஒரு கர்வம், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு தெரியுமா, அது வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலா இருக்கும், செம்ம கெத்தா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்து இது எந்துன்னு சொல்லி பாருங்களேன், அதுல உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, சுத்தமா ஒண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏதோ ஒரு கோட்டு கூட வருமே, ஏழையா பிறந்தது என் தப்பு இல்ல, ஏழையா சாகுறதா வந்து தப்புன்னு வாங்கல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்ப இவங்க எல்லாம் இருக்காங்க தெரியுமா, இவங்களெல்லாம் வந்து நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அப்பா அம்மாவே பாத்துக்காத அவங்க நாலு பின்ன உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க அப்பா அம்மா எப்படி பாத்துப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு வந்து பாருங்க. நீங்க வந்து ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வந்து கல்யாணம் பண்ண போறீங்கன்னா முன்னாடி சொல்றீங்க, என் லைஃப் இப்படிதான், நான் இதை தான் வாங்குறேன், நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட இந்த சொத்து இருக்கு, ரெண்டல் வீடு இருக்கு, ஓன் ஹவுஸ் இருக்கு, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஒரு லோன் இருக்கு, இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அது சொல்லி ஒரு பொய்யோ பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கு வரானா, நீ தாராளமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. If I would be the Thanos, I will clear those fucking women.